இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மயில் பண்ணுற காரியங்களுக்கும் மயிலுக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா தான் நம்ம நிறைய பேருக்கு பலவிதமான கோபங்கள் வந்துகிட்டு இருக்குது. அதுலேயும் இப்போ அடுத்ததாக ஒரு பெரிய ஷாக் வேறு நடக்குது. என்னென்னு பார்த்தா இப்போ கோமதி ராஜி மீனா ரெண்டு பேருமே தன்னுடைய ஒரு நம்பிக்கையே கெடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் கணவர் தான் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை கெடுத்துட்டாங்க அப்படின்னு இப்போ கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக கோமதி வாழ்க்கையில் பாண்டியன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அவமானமாக நடந்தது எது அப்படின்னா கதிர் ராஜியை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு கதிர் நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டார். கிட்டத்தட்ட 60 பவுன் நகையை காணோம் அப்படிங்கிறத பற்றி பேசும்பொழுது தான் இப்போ அட்லீஸ்ட் ராஜிக்கு நகையெல்லாம் அவங்க அம்மா கொடுத்த நகையை திருப்பி இப்போ கொடுத்துட்றீங்க நீங்கள், ஓகே. அப்போ ஆனால் அந்த கதிர் தூக்கிட்டு போன நகையெல்லாம் எங்கே, அதுக்கு போலீஸ் கேஸ் தருவோம் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசினாங்கல்ல. அப்புறம் அதெல்லாம் அவளோட நகை அப்படின்னு விட்டுறாங்கல்ல. அப்போ அது உங்களுக்கு தெரியும், அது தூக்கிட்டு போனது கண்ணன்னு கோமதிக்கு தெரியும். ஆனால் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பாண்டியன் பரிதாபமாக நின்னார்ல. அதே மாதிரி இவர் கதிர் ஒரு திருட்டு பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேர் வாங்கினார்ல. அதெல்லாமே கோமதி தன்னுடைய அண்ணன் பாசத்துக்காக நடந்த விஷயம் தானே. ஸோ அதை பற்றியெல்லாம் அப்படியே கன்வீனியண்ட்டாக விட்டுறாங்க. விட்டது மட்டும் இல்லாமல் தங்கமயில் ஏற்கனவே இந்த ரெண்டு பெண்களை பற்றி ராஜி மீனாவை பற்றி போட்டு கொடுக்குறதும் அவங்கள மட்டம் தட்டி பேசுகிறதும் நிறைய இடங்களில் பண்ணுவாங்கன்னு தெரியும். பாண்டியனுமே ஒரு சார்பாக நடந்துக்கிறார் பல நேரங்களுங்கிறது தெரியும். அவர் கூட்ட அந்த மருமக இதுங்களாம் வந்த மருமகளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் இதையும் நான் அதிகரிக்கிற மாதிரி கோமதி இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்படி எங்கள் அண்ணி கொடுத்துட்ட நகை அதெல்லாம் திருப்பி எடுத்து வரணும், வா நம்ம பேங்க்குக்கு போகலாங்கிறதும் இவங்களெல்லாம் குறை சொல்கிறதும் சப்போர்ட்டுக்காக ஒரு ஆள் சேர்த்து கூட்டு போகிறதும் யாரை கூட்டு போகிறோங்கிறது இல்லாமல் இந்த பொண்ணை வேறு இப்போ கூட்டு போயாச்சு. இப்போ இந்த சமயத்தில் தங்கமயில் மாற்றுறதுக்கான ஏதுவான விஷயங்கள் நல்ல வசதியாக ஒன்று கை கிட்ட கிடைக்கிது. காசு மாலை கருத்து போயிருக்கு. அந்த காசு மாலையை இப்போ அரசி நான் போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. இந்த நகையெல்லாம் கொண்டு போய் இங்கேயே வச்சுக்கலாம், லாக்கரில் வச்சா நம்ம மாட்டிப்போம், நம்ம அம்மாட்ட கொடுக்கணும்னு இவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போவும் தங்கமயில மாட்ட வைக்கிற எஸ்கேப் ஆக விடாமல் ஒன்று மீனாவோ ராஜியோ இதை பார்த்து அந்த நகையை பற்றி கேட்டு தங்கமயில ஒரு ஆபத்தில் சிக்க வச்சா நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் தங்கமயில் கொஞ்சம் ஓவராக பேசி ஏதாச்சும் எடுத்து கொடுத்து அட்வைஸ் சொல்கிற பேர் வழின்னு இறங்கும் பொழுது நீ என்னமா அட்வைஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வெக்கமாக உனக்கெல்லாம் நீலாம் அட்வைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட உனக்கு மனசு கூசலையா? இப்போ தான் 25,000 ரூபாய்க்கு ரூம் போட்டு போயிருக்கீங்க. 20,000 ரூபாய் எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அப்போ மட்டும் இனிச்சிச்சா? அப்போ மாமாவுக்கு தெரியாமல் அது நடந்துச்சு. மாமாவுக்கு தெரியாமல் எது பண்ணாலும் தப்புன்னு சொல்லி பேசுகிற நீ அப்போ மட்டும் எப்படி வெக்கம் இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பணத்தை கால் பண்ணி மாமாட்ட சொல்லிட்டு திருப்பி வர வேண்டியதானே, இல்லை மாமாட்டே கேட்டு பணத்தை வாங்கியிருக்க வேண்டியதானே அப்படின்னு கதிரும் இந்த பக்கம் ராஜியும் மீனாவும் சேர்ந்து தங்கமயில கேட்க வேண்டிய கேள்வியில் டக்குன்னு கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் கேட்காம இப்போவும் எல்லா வகையிலையும் தங்கமயில வசதி மாதிரியும் அவங்க பக்கத்தில் அவ்வளோ ஃப்ளா இருக்கும்போது அவ்வளோ குறைகள் இருக்கும்போது உண்மையிலே நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ராஜியும் மீனாவையும் நோகடிக்கிற மாதிரி கதை போச்சு அப்படின்னா இந்த கதையும் திருப்பி அதே டெம்ப்ளேட் தான். நல்லவங்களுக்கு மட்டும்தான் கெடுதல் நிறைய நடக்கும், கெட்டவங்களுக்கு சின்ன சின்ன ஆபத்துகள் வர மாதிரி இருக்கும். ஆனால் தப்பிச்சு கடைசியில் அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்க. நல்லவங்க மட்டும் பல நேரங்களில் கணவர்கள் கூட சண்டை போடுற மாதிரி நிலைமையாக இருக்குங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.